last or 3 months I had my periods, my cycle for 15 days in a month, which is not normal. Half of the month. This is the first time I'm speaking so openly about my surgery. Of course என்னோட Instagram pageல awareness create பண்ணனும் போட்டுருந்தேன். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகி இது நான் ஏன் ஓப்பனா சொல்றேன்னா lot of women who struggle of it know, and people who think it's normal. சரி இது நார்மலான விஷயம், இதுக்கு ஏன் ஓவலா பண்றாள். And அது ரொம்ப நாளா if you leave a cyst in your body unseen, no, it can turn rare chances like cancerous, the doctor told me. ஒரு 10 நாள் கழிச்சு என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் மண்டையும் புடுங்க ஆரம்பிச்சேன். 20 நாள் கழிச்சு என் மண்டையே நான் புடுங்க ஆரம்பிச்சேன். 30 நாள் கழிச்சு எங்க வீட்டுல எல்லாரும் தயவுசெய்து நீ போய் வேலை செய்ய. அப்புறம் 30 நாள் கழிச்சு டாக்டர் மண்டையை புடுங்க ஆரம்பிச்சேன். டாக்டர் கேன் ஐ ஒர்க் ஐம் வெரி போர்ட் அப்படின்னு. எனக்கு காஃபி எவ்வளவு பிடிக்கும்னா அது தூரத்துல இருந்து கூட அந்த ஸ்மெல்ல கண்டுபிடிச்சிடலாம். அந்த காஃபியை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அதுதான் இது. தயவு செஞ்சு யாருமே குடிக்காதீங்க. எலி வந்து சாப்பிட்டா கூட பாவம் செத்து போயிடும். கேவலமான கோக், கேவலமான அதான் கோக் ஓட டேஸ்டே கொஞ்சம் கேவலப்படுத்தினா அந்த சப்பி போன கோக் அந்த கேஸ்ல போயிடுச்சு. தமிழ் பிக் பாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பாக்குறீங்களா? ரீல்ஸ் மட்டும் தான் பாக்குறேன். ஸோ நான் தப்பா சொல்லக்கூடாது. ஆடியன்ஸா எப்படி ஃபீல் பண்ணுறேன்? ஆடியன்ஸா ரீல்ஸ் பார்க்கும்போது அது லைட்டா கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு. ஸ்மாஷ் பண்ணிட்டேன். ஓகே அது ஓகே. நான் எதுவுமே மறக்க விரும்பல. எனிதிங் குட் ஆர் பேட் இஸ் a lesson for me. ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட், ஆண்டர்பிரனர், சூப்பர் மாம், செஃப், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் எஸ்பெஷலி பிரிட்டி கேர்ள் ஸ்ருத்திகா. ஐயோ வணக்கம். பிரிட்டி கேர்ளா, பிரிட்டி உமன் நான் கூட ஓகே. எங்களுக்கு பார்க்கும்போது கேர்ள் ஃபீல் தாங்க வருது. கீழே ட்ரோல் பண்ணிட போறாங்க. நீங்க மாட்டாங்க. எப்படி இருக்கீங்க ஸ்ருத்திகா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ ஒரு பொண்ணா இருந்தே ஒரு பொண்ணை சைட் அடிக்க கூடாதுன்னு பட் ஒருவேளை மேக்கப் தான் கொஞ்சம் பலமா இருக்கும். இல்ல அந்த விங் லைனர் அதான் கேட்டேன். அது அப்படியே அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அது எப்படி போடுறீங்க? தேங்க்யூ. விங்ட் ஐலைனர் ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்க யூனோ தட் நான் வந்து இந்த ஐலைனர் நல்லா போடுறேன் அப்படின்னு. ஆக்சுவலி அப்படி கிடையாது. என்னோட கண்ணே இப்படி. அதனால நான் என்னோட கண்ணை மூடிட்டு ஒன் சைட்ல ஐ ஜஸ்ட் ஃபாலோ மை ஐ ஷேப். அதானா விங்கு வந்துருது. ஓகே. நான் அப்படியே ஜஸ்ட் ஃபாலோ மை ஷேப், இட் கம்ஸ் லைக் தட் பிகாஸ் மை ஐஸ் ஆர் லைக் தட். ஸோ சின்ன வயசுல நான் அம்மா கிட்ட சொல்லினே இருப்பேன், அம்மா ஏமா என் கண்ணு மட்டும் இப்படி இருக்குன்னு. பார்த்தா இப்போ வந்து எங்க அம்மா சொல்றாங்க, பாத்தியா இப்ப எல்லாரும் அது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் போய் இப்படி பண்ணிக்கிறாங்க சிசில்டா அப்படின்னு. ஸோ மேபி தட் விங்ட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஃபாலோ மை ஐலைன், அவ்வளவுதான். அண்ட் எனக்கு அதான் சூட் ஆகும். வேற ஏதாவது நான் ட்ரை பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் கேவலமா இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டா உங்களுக்கு வந்து ஒரு சர்ஜரி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ வாட் ஹேப்பன்? Actually, this is the first time I'm speaking so openly about my surgery. Of course, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு போட்டிருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னா, எவர் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் மை பிஸ்னஸ், ஹாப்பி அப்ஸா இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறமா தான் குக் வித் கோமாளி happened. அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஹேப்பன். ஸோ இட்ஸ் பின் வெரி ஹெக்டிக் லாஸ்ட் ஒரு 8 years நினைக்கிறேன் ஆஃப் மை லைஃப். வந்து பேக் டு பேக், பட் காட்ஸ் கிரேஸ் எனக்கு அப்படி பிடிச்சிருக்கு. வேலை செஞ்சா ஐ ஃபீல் ஹாப்பி. அது சக்ஸஸோ ஃபெயிலியரோ பரவாயில்ல, பட் வேலை செஞ்சா ஹாப்பியா இருக்கும். ஸோ அந்த ஹாப்பினஸ்ல, அந்த ஓவர்வெல்மிங் ஃபீலிங்ல என்னோட ஹெல்த்தை பார்க்க நான் மறந்துட்டேன். ஒரு ரெகுலரா நமக்கு பீரியட்ஸ் எவ்ரி மந்த் வரும்ல எல்லா கேர்ளுக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹெவி ஆனா நிறைய பேர் இக்னோர் பண்ற மாதிரி நானும் இக்னோர் பண்ணேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஸோ பயங்கர ஹெவி ஃப்ளோ ப்ளீடிங்ல இருந்து ஆரம்பிச்சு அது ஒரு 5 to 7 years நான் அப்படியே விட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் லாஸ்ட் நான் பிக் பாஸ் முடிச்சு வெளியே வரும்போது லாஸ்ட் ஒரு 3 months I had my periods, my cycle for 15 days. Okay. In a month, which is not normal. Half of the month. So இது நான் ஏன் ஓப்பனா சொல்றேன்னா, lot of women who struggle of it know, and people who think it's normal. சரி இது நார்மலான விஷயம், இதுக்கு ஏன் ஓவலா பண்ணலாம்.
யாருக்கும் வராததா அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்குலாம் தே ஷுட் நோ தட் இந்த மாதிரி 15 நாள் வருது இல்லை ஓவர்ஃப்ளோ ஆகுறதுனால இஸ் நாட் நார்மல். ஏன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 7 days வந்தது, 10 days வந்தது, அதெல்லாம் இக்னோர் பண்ணி 15 days வர ஆரம்பிச்சோன்னு தான் சரி இதை மஸ்ட் பி அ ப்ராப்ளம்னு சொல்லி சும்மா ஒரு டெஸ்ட் எடுக்க பார்க்க போய் தான் ஐ காட் டு நோ தட் ஐ ஹேட் மல்டிபிள் சிஸ்ட்ஸ். எண்டோமெட்ரியோசிஸ்னு அதை சொல்லுவாங்க. அது என்னன்னா when you bleed too much, right? அப்ப என்ன ஆயிடும், யூ ஸ்டார்ட் ப்ளீடிங் இன்டர்னலி ஆல்சோ. ஸோ பிளட் வெளியே வர பிளட் உள்ள கூட ப்ளீட் ஆகும். அது குட்டி குட்டி குட்டியா ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் சின்ன சின்னதா. வாட் இஸ் தட்? periods is accumulation of blood which is supposed to come out. Yeah. So somewhere it is not good pure blood for your body. It's coming out of your system, it's pushing out something that's to be excreted ன்ற மாதிரி. ஸோ அது வந்து சிஸ்டா உங்களுக்கு உள்ளே ப்ளீட் ஆகி ஃபார்ம் ஆச்சுன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. அது வந்து குட்டியா இருந்திருக்கு, அதையும் நான் பார்க்காம இவ்வளோ வளர்த்து விட்டு என்னோட பிபி அடிக்கடி லோ ஆகும், அடிக்கடி என்னோட அயர்ன் லெவல்ஸ் லோ ஆகும், என்னோட விட்டமின்ஸ் லோ ஆகும். தோ ஐ ஈட் வெல், தோ ஐ ஒர்க் அவுட் வெரி வெல், ஃபிட்டாக தான் இருந்தேன், பார்க்கும் போதும் ஃபிட்டாக இருக்கேன், எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுவேன். பட் ஏன் இதெல்லாம் கம்மி ஆகுதுன்னு பார்க்க போய் தான் இவ்வளோ பிளட் போனால் பின்ன இப்படிதான் ஆகும்னு சொல்லி அது என்னன்னு டெஸ்ட் பண்ண பார்த்து தான் எண்டோமெட்ரியோசிஸ் ஹட் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர். அண்ட் அது ரொம்ப நாளா இஃப் யூ லீவ் அ சிஸ்ட் இன் யோர் பாடி அன்சீன்னோ இட் கேன் டர்ன் ரேர் சான்சஸ் லைக் கேன்சேரியஸ்னு த டாக்டர் டோல்ட் மீ. தேங்க் காட் அதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த சிஸ்ட் வந்து எப்படின்னா இட்ஸ் பேட் பிளட் பேசிக்லி. நோ ஐ மீன் நாட் பேட் பிளட் பட் த பிளட் விச் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் யோர் பாடி. It has the property to stick மற்ற ஆர்கன்ஸ்ல ஒட்டிக்கும். ஸோ திஸ் மை டாக்டர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போய் தான் ஐ நியூ த சீரியஸ்னஸ். ஸோ அது had touched my rectum and all. ஸோ நல்ல வேலை அது இட் didn't seep in there. அதுனா மற்ற ஆர்கன்லாம் ஒட்டிச்சுன்னா அப்போ உங்களால அதை தனியாக ஆப்ரேட் பண்ணியும் எடுக்க முடியாது, மற்ற ஆர்கன்லாம் அடிப்பாங்க. ஸோ இட் had gone very bad. அது உடனே பார்த்து we had to operate it and thank God அந்த நிலைமைக்கு it didn't push. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்து 3 months ரெஸ்ட்னாங்க. பட் நம்மளால 1 monthக்கு மேலேயே சும்மா உட்கார முடியல. எப்பவுமே என்டர்டைன்மெண்ட் ஜாலி அப்படிதான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1 week ஜாலியா இருந்தது, நெட்ஃபிளிக்ஸ்லாம் பார்த்து அந்த ரெஸ்ட் கண்டதை சாப்பிட்டு இருந்தேன் ஜாலியா. லைக் ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு சும்மா லைக் சும்மா இருக்கிறது என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு 10 நாள் கழிச்சு என் கூட இருக்கிறவங்க எல்லார் மண்டையும் புடுங்க ஆரம்பிச்சேன். 20 நாள் கழிச்சு என் மண்டையே நான் புடுங்க ஆரம்பிச்சேன். 30 நாள் கழிச்சு எங்க வீட்டுல எல்லாரும் தயவுசெய்து நீ போய் வேலை செய்ய. அப்புறம் 30 நாள் கழிச்சு டாக்டர் மண்டையை புடுங்க ஆரம்பிச்சேன். டாக்டர் கேன் ஐ ஒர்க், டாக்டர் கேன் ஐ ஒர்க், ஐம் வெரி போர்ட் அப்படின்னு. ஓகேன்னு ஸோ திஸ் இஸ் ஐ திங்க் மை ஃபர்ஸ்ட் officially that I've come out on any shoot post my surgery. 2 months தான் ஆயிருக்கு. But this is the first thing. குட்டி குட்டியா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்கிறேன். But I'm all good now with God's grace. Yeah. Super. So ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அண்டர்கோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆமா. So இப்போ all good. இப்போ all good. All good. All very good. Again ready to torture everyone. Yes, again started அப்படிங்கிற மாதிரி தான் தரி. Correct? Yes, தரி வைஷத்திகா and happy herbs. Actually happy herbs வந்து நாங்க இப்போ ஆரம்பிக்கல. 8 years நாங்க ஆன்லைன்ல இருக்கோம். Okay. And நான் ரொம்ப சின்னதா ஆரம்பிச்சேன். ஓகே, லைக் நானே அந்த பாட்டில் கழுவி ஸ்டெர்லைஸ் பண்ணி நானே ஸ்டிக்கர் ஒட்டுறதுலேருந்து டச் இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் அண்ட் சோ மெனி பீப்புள் ஸ்பெஷலாக நம்ம சவுத்தில் இருக்கிற மக்களோட சப்போர்ட்னால ஆன்லைனில் வி ஆர் தேர் ஃபார் 8 years and today we supply for 9 countries, 9+ countries. I started with about ஒரு 2-3 clients and today we have 11 lakh plus clients. Wow. And then I thought அப்போ குக் வித் கோமாளி போகும்போதும் இன்னும் நிறைய கிளைண்ட் பேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ பிக் பாஸ் போனதுக்கப்புறம் நார்த் அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் அவங்க கிட்ட இருந்து. ஸோ பேசிக்லி இஃப் தேர் இஸ் அ குட் ப்ராடக்ட் then the product speaks for itself. All you have to do is market the product. If it's good, it will survive. If it is not good, it won't survive. Correct. நீங்க யாரா இருந்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க. ஒரு தடவை மேபி உங்களுக்காக வாங்கி பார்ப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ 8 years சர்வைவ் ஆயிருக்குன்னா இட்ஸ் குட். அண்ட் ஃபைனலி ஐ வாஸ் லைக் சரி 8 years ஆன்லைன்ல இருந்திருக்கோம், நவ் இட்ஸ் டைம் வி கெட் டு அ ஃபிசிக்கல் ஸ்டோர். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டோர் நாங்க இப்பதான் ஓபன் பண்ண போறோம்.
எஸ் அதோட அப்டேட் விட்டீங்க அதனால இந்த கேள்வி என்ன இப்ப என்ன இது அப்டேட்ல இருக்கு சோ எப்போ ஓபனிங் அண்ட் அத பத்தி சோ இப்போ இன்டீரியர்ஸ் ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் இஏ மால்ல ஒரு மால்ல தான் போடணும்னு எனக்கு ஆசை. அப்போ வந்து பெரிய ஆசை தான். ஐ நோ மால் ரெண்ட் எல்லாம் கேள்விப்பட்டு லைட்டா எனக்கு தலை சுத்திச்சு. இது வரையும் சம்பாரிச்சிருந்தோம், இப்ப சம்பாதிக்கிறதுலாம் கொஞ்சம் கொடுக்கணும். ஆண்டர்பிரனர் சும்மாவா இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வெரி வெரி ஹை ரெண்ட்ஸ் மால்லலாம். பட் ஆனாலும் இட்ஸ் ஹை டைம். ஏன்னா மால்ல there's good footfall ல. ஸோ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வர ஒரு இடம், நிறைய திங்ஸ் கிடைக்கிற இடம். ஸோ ஐ தாட் ஓகே மால்லே அதில் நம்ம ஊர்னா யூ ஹேவ் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால், ஃபீனிக்ஸ் மால், இந்த 2 மால் தான் நிறைய பீப்புள் விசிட். அதனால வி சோஸ் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால், கொஞ்சம் லொக்கேஷனும் சென்ட்ரலாக இருக்கிறதுனால. அண்ட் இப்போ அங்கே வந்து வி ஹேவ் ஹாப்பி ஹப்ஸும் இருக்கு. எங்க ஸ்கின் கேர் தரி பை ஸ்ருதிகா நான் 2 years பேக் தான் ஆரம்பிச்சேன். சிடபிள்யூசில எல்லாரும் என் காஸ்டியூம்ஸ் பத்தி கேட்க போய் தான் அது நானே உட்காந்து என் டிசைனரோட டிசைன் பண்றதுனால ஐ வாஸ் லைக் வை நாட் சாரீஸ்னா யூனிவர்ஸ்லாம் எல்லாரும் போடலாம்ல, சின்ன பசங்கல இருந்து ஒரு 18 yearsல இருந்து 60, 70, 80 years வரையும் போடலாம்ன்றதுனால சாரீஸ் வில் டிசைன் டிஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டார்டட். அதுவும் ரொம்ப நல்லா டச் வுட் காட்ஸ் கிரேஸ்ல வெல்கம் பண்ணாங்க பீப்புள். ஸோ 2 ஸ்டோரும் வில் பி இன் ஒன் ஸ்பேஸ், இஏ மால்ல ஹாப்பி ஹப்ஸ் அண்ட் தரி பை ஸ்ருதிகா. டெஃபினெட்லி. ஸோ ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ. நீங்களும் ஸ்டோருக்கு வரணும். ஓகே கண்டிப்பா லான்ச் அப்ப சொல்லுங்க, நாங்க ஆமா வந்துறோம். நீங்க எல்லாரும் வரணும். ஆமா உங்க என்டையர் டீம் வரணும். ப்ரோவோக் டிவி சேனல்ல இருந்து நான் எல்லாரையும் இன்வைட் பண்ணுவேன், நீங்க எல்லாம் வரணும். ஓகே கண்டிப்பா. யா நாங்க நீ கூப்பிடலாம், நாங்க வந்துருவோம். அப்படியே நான் வந்துருவேன் பர்சனலா. ஓகே ஆனா வந்து ஏதாவது வாங்கிட்டு போணும். ஓகே ஏதாவது போனி பண்ணி விடுங்க, சும்மா போக கூடாது. ஓகே அப்ப நான் salary வந்த உடனே கண்டிப்பா. எப்படி சேல்ஸ் இங்க இருந்து ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, இங்க இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இப்ப அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது என்னன்னு பார்க்க கூடாது, நீங்க கண்ணு முடிக்கணும். ஓகே டன். நாங்க இப்ப அந்த ப்ராப்ஸ் எல்லாம் இங்க எடுத்துட்டு வர போறோம். ஓகே டன். ஓகேவா? கண்ணு முடிக்கோங்க. ரொம்ப உங்களை நம்பி நாங்க கண்ணு மூட வைக்கிறோம் மேம். ஓகே ப்ராப்ஸ் ரெடி மேம். இப்போ உங்க முன்னாடி வந்து சில பொருட்கள் எல்லாமே இருக்கு. அது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு பிடிச்சதும் இருக்கும், பிடிக்காததும் இருக்கும். ஓகே சோ பாத்துக்கோங்க. அப்படியே இல்ல இத டேஸ்ட் பண்றதுல இருக்கட்டும், ஹைலைட் என்ன தெரியுமா, நான் இந்த ஹோட்டல்ல இருந்து பார்க்க மாட்டேன்னு நீங்க யோசிச்சீங்க பாத்தீங்களா? உங்க அங்க நிக்கிறீங்க, உங்களை நம்பணும் மேம் நாங்க. ஓகே நம்புங்க, நான் பார்க்கல. ஓகே ரெடி. அப்புறம் ஓகே இருங்க நான் அப்படியே ஸ்டார் வச்சிடுறேன். டன். யா மாலை விழுந்துறாதுல. இல்ல பாதாம் பால் எதுக்கு? கோல்ட் பாதாம் பால். ஆனா நீங்க அத பாதாம் பால் சொல்லி நாங்க கேக்கலையே, அதுக்கு நீங்க வேற ஒரு பேர் சொல்வீங்க. என்னது? யோசிங்க மேம். சூப்பரா இருக்கு. ஆனா நீங்க சொல்லி தானே எங்களுக்கே தெரியும். செம்மையா இருக்கு. நான் சொன்னேன். ஹிந்தி பிக் பாஸ்ல சொல்லிருக்காங்களோ? ஹிந்தி பிக் பாஸ்ல சொல்லிருக்கீங்க. ஹிந்தி நிறைய சொன்னேன், நிறைய வளர்னேன். இல்ல இத பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்லிருக்கீங்க. என்னது இது? தண்டி. சூப்பரா இருக்கு. அப்படியாவா? இது அதுவா? ஆமா. ஆனா கோல்ட் பாதாம் பால் மாதிரி இருக்கு. பாதாம் பால் தான் மேம். இது நீ ஹிந்தில வந்து தண்டாய். சோ அப்படியே அடுத்தது டேஸ்ட் பண்ணுங்க. ஓகே நீங்களே கொடுத்துருங்க, நான் அதான் தட்டிக்கிட்டு விட்டுற போறேன். நானே எடுத்து தந்துருவா. நான் சீட்டிங் வேற பண்ணாம நேர்மையா இருக்கேன். ஓகே மேம். அப்படி நீங்க நம்பினா சரி. கண் திறந்தா நீங்க அவசரப்பட்டு. இது என்ன தெரியுமா? எனக்கு தெரியும், குடிச்சு வளர்ந்துருக்கேன். பீட்ரூட் ஜூஸ் அம்மா போட்டு தருவாங்கல்ல? ஆமா, ஒரே கல்ப்ல இத சாப்பிட்டு எவ்வளவு வருஷம் ஆகுது தெரியுமா? எப்படி இருக்கு மேம்? பழைய நினைவுகள்லாம் திரும்பி வருதா? கேவலமா இருக்கு. யக். ஆனா இது ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்க்கு. எங்க அம்மா நான் கல்யாணம் ஆகுற நாள் வரையும் எனக்கு கொடுத்தாங்க, 22 years. அதுக்கப்புறம் நான் இன்னி வரையும் தொடவே இல்லை. எஸ், இப்போ நாங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றிட்டோன்னே சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இத கொடுத்து அதுக்கப்புறம் அந்த தண்டாய் குடுத்துருக்கலாம்ல. இன்னும் நிறைய இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஓகே இப்போ நெக்ஸ்ட் அப்படியே முன்னாடி கை எடுத்துட்டு வாங்க மேம். ஓகே டன். ஓகே டேஸ்ட் பண்ணுங்க. இது என்னது? என் கண்ணு லைட்டா. ஓ காஃபி. எனக்கு காஃபி எவ்வளவு பிடிக்கும்னா, அது தூரத்துல இருந்து கூட அந்த ஸ்மெல்ல கண்டுபிடிச்சிடலாம். அந்த காஃபியை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அதுதான் இது. என் அருமையான காஃபிய எவ்வளவு கேவலமாக்கி. அது ஒண்ணு இல்ல மேம், கொஞ்சம் ஆனாலும் நான் அதை குடிச்சு சந்தோஷப்படுறேன்னா நான் எவ்வளவு காஞ்சு போய் கிடக்குறேன்.
அது ஒண்ணு இல்ல நம்ம இது ஷோ ப்ரொடியூசர் உங்க மேல இருந்த ஆர்வத்தினால சீக்கிரமா எடுத்துட்டு வந்து வச்சிடுறோம் மேமுக்குன்னு சொல்லி எடுத்து வந்து வச்சுட்டாரு. தயவு செஞ்சு யாருமே குடிக்காதீங்க. எலி வந்து சாப்பிட்டா கூட பாவம் செத்து போயிடும். சூப்பர் சூப்பர். சரி சூப்பர் மீன் சாரி சூப்பர் இல்ல. சூப்பரா? சரி இப்படிலாம் சூப்பரா? பண்ணிட்டீங்க. என்னப்பா இப்படிலாம் பண்ணிட்டீங்க தான் நான் கேக்குறேன். வெயிட்மா. சோ இப்போ அடுத்தது ஓகே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்தாங்க. கோக்கு. கோக்கா, ஃபேண்டாவா, பெப்சியா? கோக். அகைன் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணுங்க. கேவலமான கோக். கேவலமான அதான் கோக் ஓட டேஸ்டே கொஞ்சம் கேவலப்பத்துனா அந்த மாதிரி சப்பி போன கோக். அந்த கேஸ்லாம் போயிடுச்சு. கரெக்ட். சப்பி போன கோக். கரெக்டா? அதேதான் மேம். கோக் சப்பி போன கோக். ஓகே. நோ கேஸ். ஒரு மாதிரி ஃபிளாட்டா ஒரு மாதிரி தண்ணி பச்சை தண்ணி மாதிரி இருந்தது. லைட்டா அந்த கேஸ் அப்பப்போ இருந்தது. நாங்க அதுதான் மேம் நீங்க வரீங்க அப்படிங்கிற ஒரு ஹரிபரியில எல்லாமே நாங்க அப்பவே ரெடி பண்ணி வச்சிட்டோம். தண்டை. ஏன் தண்டை? இட் இஸ் லைக் யாரோ வாந்தி எடுத்து அதுல துப்புன. நல்ல வேலை அது வந்து பார்த்து ரசிச்சு குடிச்சிருக்க முடியாது. பார்க்காம ஆனா குடிச்சதுனால நல்லா இருந்தது. டேஸ்ட் நல்லா இருந்தது. ஓகே சூப்பர். சோ இது நாலுமே அழகா நீங்க டிஃபரன்ஷியேட் ரொம்ப அழகா டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லிட்டீங்க. இது டேஸ்ட் குட். இது மூணுமே வஸ்ட். வாவ் ஓ மை காட். சரி விடுங்க மேம். நாங்க இது முடிஞ்ச பிறகு நாலுமே உங்களுக்கு நாங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கி தரோம். ஓகே மேம். இப்போ இந்த செக்மெண்ட் முடிஞ்சது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்கு. இப்போ உங்க முன்னாடி என்ன இருக்கு? பானிபூரி. ஓகே. பானிபூரி சாப்பிடுவீங்களா? யூ லவ் பானிபூரி நாங்க கேள்விப்பட்டோம். I love பானிபூரி but not in a show where I have makeup, லிப்ஸ்டிக், கரெக்டான ட்ரெஸ், ஒரு நல்ல ட்ரெஸ், இதெல்லாம் அத ஃபுல்லா வாயுல போட்டு அது பத்தாது. ஃபர்ஸ்ட் வாயில அத மென்னு லிப்ஸ்டிக் கலஞ்சு மேக்கப் எல்லாம் பட்டு ட்ரெஸ் மேல ஊத்தி கரையாய் வேண்டாம் வேணான்னு சொல்றது. பானிபூரினா மேக்கப்பே இல்லாம ஒரு கொண்டைய போட்டு டி-ஷர்ட் பனியன் போட்டு போய் சாப்பிடணும். அது ஃப்ரீயா ஆன்னு வாய் திறந்து யாருமே நம்மள பார்க்கல பாப்பா. ஓகே. பட் நாங்க இந்த பானிபூரியில ஒரு மேட்டர் வச்சிருக்கோம். இப்போ வந்து 5 பானிபூரி வச்சிருக்கோம். இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பானிபூரி வந்து இந்த இயர்ல நான் இத வந்து நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது, இந்த இயரோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறது. பேலன்ஸ் இருக்க 2 பானிபூரி வந்து நெக்ஸ்ட் இயர் ரெசல்யூஷன். நம்ம எல்லாமே எல்லா வருஷமும் எடுப்போமே ஒண்ணு அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் 3 பானிபூரி வந்து எனக்கு வேண்டாம், இந்த இயரோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இருக்க 2 பானிபூரி நெக்ஸ்ட் இயர் ரெசல்யூஷன்காக. ஓகே. ஸோ அந்த விஷயத்த சொல்லிட்டு அதை நீங்க ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே. நான் வந்து இது ரெண்டுமே நான் வந்து ஆக்சுவலா செய்யாத ஒரு விஷயம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்மாஷ் பண்ணிடுறேன். ஓகே. அது ஓகே. நான் எதுவுமே மறக்க விரும்பல. எனிதிங் குட் ஆர் பேட் இஸ் a lesson for me. அண்ட் எனக்கு வந்து ஏதாவது ஒன்று பேடாக நடக்கும் போது தான் அது வந்து பட்டா தானே தெரியும். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது ஐ ஆல்வேஸ் க்ரோ ஸ்ட்ராங்கர். ஸோ ஐ never want to forget my failures. It always makes me a better person and it makes me value things which I didn't value previously. So I don't want to leave anything. I want to take everything with me. I own it. ஓகேங்களா? And அது ஒண்ணுதான் மூணுத்துக்குமே சொல்லுங்க. ஆமா, I own it. I own my flaws. I own my the right things and I learn from my flaws. இது வந்து ரெசல்யூஷன். நான் ரொம்ப சாமி கும்பிடுவேன். I'm a very spiritual person. ஸோ எனக்கு வந்து என் லைஃப்ல எதுவுமே நான் பிளான் பண்ணதே இல்லை. ஓகே. நான் என்னைக்கு பிளான் பண்றதை ஸ்டாப் பண்ணனோ அன்னிலேருந்து தான் என் லைஃப்ல நிறைய விஷயம் நடந்தது. நான் பிளான் பண்ணி எனக்கு இது வேணும் அது வேணும் இதுதான் நான் செய்ய போறேன்னு கேட்ட வரைய நான் கேட்டது சம்டைம்ஸ் சக்ஸஸ் ஆகும், சக்ஸஸ் ஆகாம போகும். தட் வாஸ் ஆல் வென் ஐ டிட் மூவிஸ், வென் ஐ டிட் மை 10th அந்த மாதிரி நாள். பட் நான் என்னைக்கு வந்து ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் அப் டு காட். ஐ டென்ட் ஆஸ்க் எனிதிங் அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் என்னோட லைஃப்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு டச்வுட் கடவுள் புண்ணியத்துல ஒண்ணுமே இல்லை. ஸோ அவர் பார்த்துக்கிட்டாரு. என்னோட பிஸ்னஸ் இவ்வளோ தூரம் போகும்னு நான் யோசிக்கவே இல்லை. அவர் ஸ்கின் கேர்ல போவேன்னு யோசிக்கவே இல்லை. இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போறேன்னு யோசிக்கவே இல்லை. அவர் போட்ட ரோடு ஏதோ ஜஸ்ட் ஹேப்பன்ட் தற்சமையில. குக் வித் கோமலி திருப்பியும் நான் மீடியால வருவேன்னு யோசிச்சதே கிடையாது. ஹேப்பன். பிக் பாஸ் ஹிந்தி அளவுக்கு வந்து எஸ் ஆசை இருந்தது. அது கூட நடக்கலைன்னா ஐ வுடன்ட் ஹவ் பின் டிசப்பாயிண்டட். ஐ வுட் ஹவ் நோன் தட் ஹீ இஸ் டூயிங் இட் ஃபார் த ரைட் திங். எனக்கு ஏதோ பெட்டரா வச்சிருப்பாரு அவரு. அந்த மாதிரி பிளைண்ட் ஃபேத் எனக்கு காட் மேல நிறையவே இருக்கு. So I don't know what you call it, but I call it spirituality, or there's some supreme power. No. So that makes me strong. So there's no resolution. It's nothing like na ida panna pora adu panna pora.
எனக்கு முன்னாடி எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அண்ட் அந்த மாதிரி வந்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுவரை எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் வாட் எவர் கம்ஸ் மை வே என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன், அவ்வளோதான். அதாவது நாட் ஜஸ்ட் ஃப்ரம் மை ஹார்ட், ஃப்ரம் மை லங்ஸ், லிவர், கிட்னி, ஆஸ் ஐ சே ஆல்வேஸ் ஐ வில் கிவ் மை பெஸ்ட். ஓகே, அவ்வளோதான். ஸோ நோ ரெசல்யூஷன். வரதை நம்ம சூப்பராக மனசார ஃபுல்லாக அதில் இது பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி இது பண்ணோம்னா இட் வில் ஃப்ளரிஷ். ஓகே, ஸோ ரெசல்யூஷனே எடுக்கக்கூடாதுன்றத ஒரு ரெசல்யூஷனா இருக்கு. நான் எடுத்ததே கிடையாது. ஓகே, ஸோ அப்போ அப்படியே ஸ்மாஷ் பண்ணிடுங்க மேம். எல்லாம் பண்ணிட்டேன். அது ஸ்மாஷ் பண்ணி இதுவே பானிபூரி இல்ல இப்போ தமிழ் பிக் பாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பாக்குறீங்களா? ரீல்ஸ் மட்டும் தான் பாக்குறேன். ஸோ நான் தப்பா சொல்லக்கூடாது. ஆடியன்ஸா எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆடியன்ஸா ரீல்ஸ் பார்க்கும்போது அது லைட்டா கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு.